தமிழ் புத்தாண்டு தை 1 தான் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதாவை கலைஞர் அரசாங்கம் கொண்டு வராங்க. 2011 வருஷம் ஜெயலலிதா அவர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற்று மறுபடியும் சித்திரை 1 புத்தாண்டா அறிவிச்சு சட்டம் கொண்டு வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாரு. இது தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் பற்றாளர்களோட மனசை வேதனை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தமிழர்களோட புத்தாண்டு தை 1 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 2024 அப்படின்னா அது கூட 31 வருஷத்தை கூட்டிக்கிட்டா 2024 + 31 2055 வருஷம். கிருஷ்ணர் இவ்வளோ என்ஜாய் பண்றாரு, ஜாலியா இருக்காரு. நம்ம என்ன இப்படியே நாராயண நாராயணன்னு கையில கட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு ஒரே குஜால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வராரு நாரதர். அங்க பார்த்தா கிருஷ்ணர் குஜாலா இருக்காரு. ஒரு ஆம்பளை சேர்ந்து ஒரே ஓவர் நைட்ல 60 குழந்தை பெற்றுக்கிட்டு நாம புத்தாண்டா கொண்டாடி மகிழணுமா? பாட்டாளி மக்கள் கட்சியா இருங்க, திமுகவா இருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியா இருங்க, விடுதலை சிறுத்தையா இருங்க, காங்கிரஸா இருங்க, ஏன் இன்னைக்கு இருக்கிற சீமான் வரைக்கும் எந்த கட்சியா இருங்க, உங்க தலைவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்ட ஒரு நாள் தான் தை 1 தமிழர் புத்தாண்டு. புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னா, நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரையல்ல உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே. விவசாயத்தோடவும் அறிவோடவும் தமிழோடவும் கலந்த ஒரு நாளை தமிழ் புத்தாண்டா நான் ஏத்துக்குவேனா? 2 ஆம்பளையும் சேர்ந்துட்டு ஓவர் நைட்ல 60 குழந்தை பெற்று போட்டு. தமிழர்கள் அனைவருக்கும் தை 1 ஜனவரி 15 இனிய தமிழ் புத்தாண்டு 2055வது வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்து சொல்லலாம், திடீர்னு தமிழ் புத்தாண்டுங்கிறான், அதோட 2055வது வருஷம் அப்படிங்கிறான். 2024 தானே நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கலாம். 2008 ஜனவரி மாதம் தமிழ் புத்தாண்டு தை 1 தான் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதாவை கலைஞர் அரசாங்கம் கொண்டு வராங்க. 2008 பிப்ரவரி 1 இந்த சட்டத்தின் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு அனைத்து கட்சிகளும் ஒருமித்தமாக இந்த சட்டத்தை வரவேற்று ரொம்ப பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று ஆதரவளிக்கிறாங்க. ஆதரவளிக்கிறதின் மூலமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. அந்த 2008 முதல் தை 1 தான் தமிழ் புத்தாண்டா, தமிழர்களுக்கான புத்தாண்டா மாற்றப்படுது. அந்த காலகட்டத்தில் நானும் சின்ன பையன், ஒரு 15-16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த செய்திகள் வெளியே வருது, நியூஸ்லலாம் சொல்கிறாங்க, என்னடா இது, நம்ம வழக்கமாக பண்பாடாக பாரம்பரியமாக பழக்க வழக்கமாக தலைமுறையாக கொண்டாடிட்டு இருந்த சித்திரை 1 மாற்றிட்டு திடீர்னு தை 1 தமிழ் புத்தாண்டுங்கிறாங்க. அது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? சின்ன வயசு அந்த தை 1 ஏன் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற காரணம் கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்களான எங்ககிட்ட சேரல, பெரியவர்கள்கிட்டயே சேரல. அதுக்கு அப்புறமும் கூட தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கான எந்தவித நியாயப்படுத்துதல் காரணமும் எங்களை அடையலை. அப்படி இருக்கும்போது நான்லாம் கூட எப்படி இதை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றலாம், இவங்க முதலமைச்சராக இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன். 2008 அறிவிக்கிறாங்க. 2011 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனே ஆகஸ்ட் மாதம் 2011 வருஷம் ஜெயலலிதா அவர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற்று மறுபடியும் சித்திரை 1 புத்தாண்டா அறிவிச்சு சட்டம் கொண்டு வராங்க. அறிவிக்கும் போதே, அதுக்கான விவாதம் நடக்கும் போதே மாமன்றத்திலேயே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழர்களுக்கான புத்தாண்டு தை 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிடுறார். என்னன்னா, இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் திடீர்னு தை 1 இருந்த தமிழர்களோட புத்தாண்டை சித்திரை 1க்கு மாத்துறது சரி கிடையாது, அது முறையல்ல அப்படின்னு அறிக்கை விட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் பற்றாளர்களோட மனசை வேதனை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தமிழர்களோட புத்தாண்டு தை 1 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தை 1 சித்திரை 1 மாற்றி சட்டம் இயற்றி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை ஜெயலலிதா அவர்கள் அதிமுக அரசு நிகழ்த்திடுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார். எப்படி கலைஞர் அரசு தை 1 புத்தாண்டா கொண்டு வந்தப்ப அனைத்து தமிழ் அறிஞர்களும், தமிழ் பற்றாளர்களும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும், தமிழ் மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க, கொண்டாடினாங்க. அதே போல் அதை மறுபடியும் திரும்ப பெற்று சித்திரை 1 ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த போது அனைத்து தமிழ் பற்றாளர்களும், தமிழ் உணர்வாளர்களும், அறிஞர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எல்லா தரப்புல இருந்தும் ஜெயலலிதா அவர்களோட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. இருந்தாலும் ஜெயலலிதா அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஆதரவு வந்தாலும் சரி,
அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அனைத்து தரப்பிலும் எதிர்ப்பு இருந்தாலும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா மாற்றி அறிவிச்ச உடனே ஓடோடி வந்து நாங்களும் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கோம், இந்த பிஜேபின்னு இருக்கிற இந்த கட்சி ஜெயலலிதா அவர்களோட இந்த சட்டத்தை பெரும் உவகை கொண்டு வரவேற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளா வந்து தங்களை பதிவு பண்றாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தை 1 புத்தாண்டா அறிவிக்கும் போது தமிழர்கள், தமிழ் பற்று கொண்டவர்கள் யாரும் எதிர்க்கல, வரவேற்று கொண்டாடினாங்க, பிஜேபியை தவிர்த்து, அதிமுகவை தவிர்த்து. அதே போல சித்திரை 1 மறுபடியும் அவங்க அறிவிக்கும் போது பிஜேபி மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்குது. மீதி அத்தனை தரப்பான தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், எந்த கட்சியா இருக்கட்டும் எல்லாரும் தை 1 தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஏத்துக்காத ஒரே கூட்டம் இந்த பிஜேபி கூட்டம். அதை அடமெண்டா ஒரு பிடிவாதத்தனமா மாத்தினது அதிமுக. கலைஞர் கொண்டு வந்தாரு, ஜெயலலிதா மாத்திட்டாங்க. என்னதான் பிரச்சனை, எதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு, ஏன் நம்ம தை 1 கொண்டாடணும், ஏன் எல்லாரும் சித்திரை 1 எதிர்க்கிறீங்க அப்படின்னா, தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னா மிக பெரும் கவிஞரா, தமிழுக்கு தொண்டாற்றியவரா, ஒட்டுமொத்த தமிழினமும் ஏத்துக்கிற ஒரு நபர் தான், மதச்சார்பற்ற ஒரு நபர் தான் திருவள்ளுவர் அவர்கள். கிமு 31ஆம் நூற்றாண்டுல திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற திருவள்ளுவர் காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அனைத்து வித தமிழறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அந்த 31 ஆண்டையும் நடப்பு ஆண்டையும் கூட்டிக்கிட்டாதான் தமிழ் புத்தாண்டு. இப்ப 2024 அப்படின்னா அது கூட 31 வருஷத்தை கூட்டிக்கிட்டா 2024 + 31 = 2055 வருஷம். அதாவது தமிழர்களோட புத்தாண்டு 2055வது வருடம் இது அப்படின்னு அர்த்தம். 1939 தமிழர் மாநாடு நடந்து பல தமிழறிஞர்கள்லாம் ஒன்று கூடி தமிழர்களுக்கான ஒரு நாட்காட்டி இருக்கணும், புத்தாண்டு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1972 எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆரே அதை சட்டமாக்கினார். ஆனால் அது எந்த நாள் கொண்டாடுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் மாற்றம் செய்யப்பட்டு இறுதியாக தை 1 புத்தாண்டா அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏன் சித்திரை 1 நமக்கு புத்தாண்டா இருக்கக்கூடாதுன்னா, அதாவது பகவான் கிருஷ்ணர் இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ நம்ம தை 1 சொல்லும் போது புலவர், தமிழ், திருவள்ளுவர் அப்படின்னு வந்துச்சு. சித்திரை 1 போனா வேற வழியே இல்லை, பகவான் கிருஷ்ணரை தான் நம்ம சொல்லணும். பகவான் கிருஷ்ணரும் நாரதரும் சேர்ந்து பெத்து போட்ட 60 குழந்தைகளோட புராண உருட்டு தான் சித்திரை 1 புத்தாண்டா இந்த ஆரிய பார்ப்பனையும் நம்ம மேல திணிச்சு வச்சிருக்கு. என்ன கதைன்னா, நாரதர் வந்து கிருஷ்ணரோட சுத்திக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் வந்து 60,000 கோபியர் கூடவோ தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு பெண் கூட உல்லாசமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நாரதருக்கும் ஆசை வந்துடுது. அடா என்னடா நமக்கு கிருஷ்ணர் இவ்வளோ என்ஜாய் பண்றாரு, ஜாலியா இருக்காரு, நம்ம என்ன இப்படியே நாராயணன்னு கையில கட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், தானும் ஜாலியா பெண்களோட ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நாரதர் நினைக்கிறாரு. அதுக்கு போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா நீ இத்தனாயிரம் கோபியர்களோட தினந்தோறும் ஜாலியா இருக்க, அதுல ஒருத்தரை எனக்கு கூட. கடவுள்களோட லட்சணத்தை பாருங்க, என்ன மாதிரியான டிஸ்கஷன் பாருங்க. அதாவது கிருஷ்ணர் இத்தனாயிரம் பெண்களோட குஜாலா இருக்காராம். அதை பார்த்து பொறாமை கொண்ட நாரதர் என்ன பண்றாரு, இவ்வளோ பேரோட நீ ஒருத்தனே குஜாலா இருக்கிய, எனக்கு ஒருத்தரை கொடு அப்படின்னு போய் நாரதர் கேட்கிறார். உடனே புத்திசாலித்தனமா யோசிச்ச கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நாரதா, நீ கேட்டு நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது, சரி நீ ஒன்று பண்ணு, நீ போய் நாளைக்கு வா, நாளைக்கு வரும்போது எந்த பெண்ணோட வீட்டில் நான் இல்லையோ அந்த பெண் உனக்கு வந்து என்ஜாய் பண்ணு, சாப்பிடு அப்படிங்கிறார். நாரதரும் ஒரே குஷி ஆகிட்டு, ஓகே எப்படியும் இத்தனாயிரம் பேரில் ஒருத்தர் வீட்டில் தான் கிருஷ்ணர் இருக்க போகிறாரு, கன்ஃபார்ம் நமக்கு ஒருத்தர் உண்டு, போவோம் நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரே குஜால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு நாரதர் வந்து போய் கதவை திறந்து பார்க்குறாரு, ஒரு வீட்டு கதவை. அங்கே பார்த்தா கிருஷ்ணர் கஜால் குஜாலாக இருக்கார். கிருஷ்ணருக்கு தப்பாக நினச்சிக்காத கிருஷ்ணா, நீ இல்லையோன்னு நினச்சி வந்துட்டேன், சரி நான் அடுத்த வீட்டுக்கு போகிறேன், நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறார். யாரு? நாரதர். அடுத்த வீட்டு போய் கதவை பட்டாருன்னு திறந்து பார்க்குறாரு. அங்கேயும் கிருஷ்ணர் குஜாலா இருக்காரு அங்கே இருக்கிற பெண்ணோட. ஆடா என்னடா அதுக்குள்ள கிருஷ்ணா இங்கே வந்துட்டியா, சரி நான் அடுத்த வீட்டுக்கு போகிறேன், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஓகே நான் உன்னை தொந்தரவு பண்ணலாம் அப்படின்ட்டு நாரதர் அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் கிருஷ்ணர். அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயும் கிருஷ்ணர். இந்த மாதிரி எல்லா கதவையும் திறந்துக்கிட்டே போகிறாரு. 60,000 வீட்லேயும் கிருஷ்ணரே இருக்காரு, குஜாலா இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. போய் பார்த்து காண்டாகி போயிடுச்சு. என்னடா இது, ஒரு இடத்துல கிருஷ்ணர் பார்த்தா அங்கே அஜால் குஜாலா இருக்காரு, ஜாலியாக இருக்காரு, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற காண்டாகி போய் வந்துட்டார். சரி கிருஷ்ணா, நீ ஏதோ லீலா பண்ணுற, எங்கே போனாலும் நீயே இருக்க, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நீ என்ன இப்போ ஒன்று பண்ணு, இத்தனாயிரம் பேரோட
நீ ஜாலியா குஜாலா இருக்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு. அதனால எனக்கு உன்னையே பிடிச்சி போச்சு, நான் உன் கூடவே ஜாலியா குஜாலா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி நீ வேற எந்த பொண்ணு எனக்கு கூட போறது இல்ல, கழுத நானே பொண்ணாயிடுறேன், நீ என் கூடயும் சேர்ந்து குஜாலா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்லி, நாரதர் பெண்ணா மாறி நாரதரும் கிருஷ்ணரும் ஒன்று சேர்ந்து ஒரு 60 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. அதாவது உடனே பெண்ணா மாறுறாரு, உடனே ஒன்னா ஆயிடுறாங்க. ஒரே நைட்ல ஓவர் நைட்ல 60 குழந்தைய பெத்து தள்ளிடுறாங்க. பெத்து தள்ளினதுன்னே அந்த 60 குழந்தைக்கும் பேர் வைக்கிறாங்க. பிரபவ, விபவ அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத பேர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குழந்தைக்கு பேர் வந்து பிரபவலேருந்து அக்ஷய வரைக்கும் 60 பேர் வச்சிடறாங்க. அவனுங்களோட 60 பேர் தான் நமக்கு 60 வருஷமா. ஸோ தமிழர்களுக்கு புத்தாண்டுன்னா 1ல் ஆரம்பிச்சு 60 முடிஞ்சிடும். அதுதான் இவங்க பிறந்த நாளோட தான் அந்த சித்திரை 1. அவங்க ஒரு ஆம்பளையும் சேர்ந்து ஒரே ஓவர் நைட்ல 60 குழந்தை பெற்றுக்கிட்டு தான் நாம புத்தாண்டா கொண்டாடி மகிழணுமா. அவங்க 60 பேருக்கு வச்ச பேரு 60 வருஷமா. 60 வருஷம் முடிஞ்சிட்ட பேருக்கு என்னடா ஆகும் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து வருமா. பிரபவல ஆரம்பிச்சு அக்ஷய வரைக்கும் 60 ஆண்டு முடிஞ்சிச்சுன்னா 60க்கு அடுத்து என்ன 61 போகுமானா கிடையாது, மறுபடியும் 1ல வந்து வரும். பிங்கிலிக்கா பிலாப்பி அந்த மாதிரி 1லேருந்து 60, 60க்கு அப்புறம் மறுபடியும் 1 அப்படின்னு வரும். இப்படி ஒரு கன்றாவியான காம புராண உருட்டை நம்ம தமிழர் புத்தாண்டுன்னு சொன்னா நமக்கு அதை ஏத்துக்க முடியுமா? எந்த தமிழ் உணர்வு கொண்ட ஒருத்தனாவது ஏத்துக்குவானா? நீங்க எந்த கட்சியா இருங்க, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியா இருங்க, திமுகவா இருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியா இருங்க, விடுதலை சிறுத்தையா இருங்க, காங்கிரஸா இருங்க, ஏன் இன்னைக்கு இருக்கிற சீமான் வரைக்கும் எந்த கட்சியா இருங்க, உங்க தலைவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்ட ஒரு நாள் தான் தை 1 தமிழர் புத்தாண்டு. அதுதான் திருவள்ளுவரை மையப்படுத்தின ஒரு ஆண்டு, தமிழர்களுக்கு பெருமையத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டு, ஒரு நாள் தை 1 தான். பிஜேபியை தவிர்த்துட்டு சங்கி கும்பலை குடும்பி கும்பலை தவிர்த்துட்டு வேற எந்த தலைவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சீமான் உட்பட உங்களுக்கு தை 1 தான் புத்தாண்டு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னா, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழினத்துக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புரட்சி கவிதை மூலமாவே சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஆரிய புராண உருட்டு புத்தாண்டுல இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா எழணும். 60 வருஷம் சொல்றாங்க, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. அந்த 60 பேர்ல ஒரே ஒரு பேர் கூட தமிழ் இல்லையே அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும். எல்லாமே சமஸ்கிருத பேரா இருக்கு. ஆனா என்ன கொண்டாட சொல்றது மட்டும் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாட சொல்றானுங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கணும். அதே போல இப்ப எனக்கு 80 வயசு ஆக போகுதுன்னா தமிழ் இவனுக்கு சொல்ற புராண உருட்டுப்படி எனக்கு 80 வயசு கிடையாது, அது 20 வயசு தான். ஏன்னா 1லேருந்து 60 வரைக்கும் ஒரு ரவுண்டு முடிஞ்சிடும், மறுபடியும் 1லேருந்து வரும். அப்போ 1லேருந்து கணக்கு போட்டீங்கன்னா 20. இந்த ஆரிய உருட்டு புராண புத்தாண்டை வச்சுக்கிட்டு உங்களால ஒரு வரலாறையும் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ 1980 இது நடந்துச்சு, 1990 இது நடந்துச்சு, 2000வது வருஷம் இது நடந்துச்சு. விவசாயத்தோடவும் அறிவோடவும் தமிழோடவும் கலந்த ஒரு நாள் தமிழ் புத்தாண்டா நான் ஏத்துக்குவேனா? 2 ஆம்பளையும் சேர்ந்துக்கிட்டு ஓவர் நைட்ல 60 குழந்தை பெத்து போட்டு 60 வருஷத்தை தாண்டாத ஒரு நாளை ஆரிய காம புராண உருட்டை நான் தமிழ் புத்தாண்டா ஏத்துக்கணும். எதை நான் ஏத்துக்கணும்? எதை நீங்க ஏத்துப்பீங்க? உங்க நிலைப்பாட்டை நீங்களே எடுத்துங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஒரு வருடம் வந்து சித்திரை 1 நிறைய பேர் தமிழ் புத்தாண்டுன்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தப்ப எல்லாருக்கும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை மெசேஜா ஒரு மெசேஜ் பண்ணேன். என்னன்னா, தமிழ் புத்தாண்டுன்னு வச்சிருக்கீங்களே, இது எத்தனையாவது புத்தாண்டுன்னு ஸ்டேட்டஸ் வச்ச எல்லாருக்கும் ரிப்ளை மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரே ஒருத்தர்கிட்ட கூட இது கரெக்டா இத்தனையாவது தமிழ் புத்தாண்டு, இதுதான் புத்தாண்டு அப்படிங்கிற பதில் இல்லை. யாருக்குமே தெரியல. எவனோ ஒரு ஆரிய வந்தேறி அவனோட புராண உருட்டை நம்ம தலையில ஏத்தி விட்டுட்டான். அது என்ன ஏதுன்னே தெரியாம அவன் சொல்றான்னு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வளர்ந்த அறிவியல் யுகத்திலையும் மறுபடியும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.